வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். புத்தாண்டின் முதல் நாள் இரவு தலைநகர் அமைந்துள்ள கொழும்பு மாவட்டத்தின் நவகமுவ பகுதியில் ஒலித்த பாதாள துப்பாக்கிகள் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு இன்று புதிய பரபரப்பான பணிகளை வழங்கியுள்ளன. நவகமுவ கொரத்தோட்ட மினிக்கார வீதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு நேற்றிரவு 9:30க்கு உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டியில் சென்ற ஒரு பாதாள உலக குழு அந்த வீட்டில் புத்தாண்டு விருந்து நடத்தியவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு வழமை போலவே மின்னி மறைந்தது. துப்பாக்கிச் சூட்டுகள் எல்லாம் 9 mm பிஸ்டல் சூடுகள். இப்போது டக்ளஸ் தேவானந்தாவை மாட்டி வைத்த அதே 9 mm கைத்துப்பாக்கியை ஒத்த ரகத்தால் தான் இந்த துப்பாக்கிச் சூடுகள் நேற்றிரவு நடத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் பொரளையைச் சேர்ந்த 20 வயதுக்காரர் ஒருவர் அந்த இடத்தில் பலியானார். ஏனைய இருவரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இப்போது இவர்கள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் பணியில் உள்ள வைத்தியர்களுக்கும் தாதிகள் உட்பட்ட பணியாளர்களுக்கும் எங்கே காயமடைந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த மீண்டும் பாதாள உலக முகங்கள் வைத்தியசாலைக்குள்ளும் புகுந்து விடுவார்களோ என்ற பீதி நிலவிக் கொள்கின்றது. ஏனெனில் நேற்று முன்தினம் நாகொட போதனா மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு போட்டி பாதாள முக கைதியை திகிலான திரைப்பட பாணியில் காலை 6 மணிக்கே வைத்தியசாலைக்குள் நுழைந்து சுட்டுவிட்டு போட்டி பாதாள உலக குழு முகங்கள் தப்பிச் சென்ற சம்பவம் எல்லாம் நடந்தது. இந்த சம்பவம் இடம்பெற்ற மறுநாள் நேற்றிரவு இன்னொரு புதிய பாதாள உலக தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று அந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் இப்போது ஹோமாகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் எங்கே போட்டி பாதாள குழு ஹோமாகம மருத்துவமனைக்குள்ளும் பூந்து விடுமோ என்பது அங்கு பணியாற்றும் பணியாளர்களின் புதிய பீதியாக மாறியுள்ளது. ஏற்கனவே போட்டி பாதாள முகங்களின் ஹிட்மேன்களின் அச்சம் காரணமாக 1.5 மாதங்களுக்கு முன்னர் இந்த இடத்திற்கு வந்து இரகசியமாக ஒரு வாடகை வீட்டை எடுத்து தங்கியிருந்தவர்கள் இப்போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நிலையில் போட்டி பாதாள குழுக்களின் ஹிட்மேன் ரக பாணி தாக்குதல்கள் தொடர்ந்தும் இலங்கை தீவை உலுப்பிக் கொள்கின்றன. அனுர அரசாங்கம் என்னதான் பாதாள உலகை ஒடுக்க ஒரு தீவிரமான போரை நடத்தி கொண்டாலும் இவ்வாறான சம்பவங்கள் புத்தாண்டு நாளன்று இரவே இடம்பெற்றமை 26ஆம் ஆண்டிலும் பாதாள சவால்கள் அனுர அரசாங்கத்துக்கு தொடரப்போதை துல்லியமாக ஆதாரப்படுத்திக் கொள்கின்றன. உள்ளூரில் தமது அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருவது தற்போது அனுர தரப்புக்கு உள்ளபடியே தெரிகின்றது. எதிர்க்கட்சிகளின் பலவீன நிலை காரணமாக இந்த எதிர்ப்பு நிலை இன்னமும் திரள் நிலைப்படாத ஒரு பின்னணி அனுர அரசாங்கத்திற்கு இப்போதைக்கு சிறிய ஆசுவாசத்தை வழங்கி கொண்டாலும் வெளியரங்கில் இந்தோ பசிபிக் பிராந்திய ராஜதந்திர தடத்தில் அது சீனா, இந்தியா, அமெரிக்கா என உள்ளூர திணறுகின்றது. அதேபோல உள்ளூர் அரசியலிலும் அதற்கு எதிரான விமர்சனங்கள் தலையெடுப்பது சற்று உரசலை ஏற்படுத்திக் கொள்கின்றது. ஸ்ரீலங்காவின் தென்பகுதியான ஹம்பாந்தோட்டையில் இலங்கையின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிக்க கடந்த வருடம் ஜனவரியில் அனுகுமார திசாநாயக்கா சீனாவுக்கு பயணப்பட்ட போது அந்த பயணத்தில் சினோபெக்குடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்தார். 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக சீனா உள்ளூரில் மேலும் சில அவிர்ப்பாகங்களை கோரிக்கொள்வது அனுர தரப்புக்கு சற்று சவால்களை ஏற்படுத்துவதால் இந்தியா காரணமாக சீனா கோரும் இந்த வாய்ப்புகளை அதனால் உடனடியாக வழங்கிக் கொள்ளவில்லை. இதனால் இந்த ஹம்பாந்தோட்டை சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிர்மாணம் குறித்த விடயம் இறுதிப்படுத்தப்பட முடியாமல் அனுர அரசாங்கம் இழுத்தடிப்பதான ஒரு விமர்சனம் உள்ளது. இலங்கையின் எரிசக்தி சந்தை தற்போது இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகியவற்றின் பிடியில் இருந்தாலும் திருமலையை மையப்படுத்தி இந்தியா போடும் திட்டங்கள் முக்கியமாக இருப்பதால் ஸ்ரீலங்காவுக்கு 2026 இந்த இந்திய, அமெரிக்க, சீன எரிசக்தி போட்டி சவால்கள் தொடரத்தான் செய்யும். இந்த நிலையில் கடந்த வருடத்தின் புத்தாண்டு நாளை விட நேற்று கடந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய புத்தாண்டு நாளில் அனுகுமார திசாநாயக்காவின் நகர்வுகள் அசாதாரணமாக தெரிந்தன. முதலில் கண்டிக்கு பயணித்த அவர்
தலதா மாளிகைக்கு சென்ற கையுடன் அப்படியே அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பௌத்த பீடங்களின் தலைகளை சந்தித்து பேசிவிட்டு திரும்பினார். அதன் பின்னர் ஏனைய 2 பௌத்த பீடங்களான ராமன்ய மற்றும் அமரபுர தலைகளையும் அவர் நேற்று சந்தித்தமை, அதாவது புத்தாண்டு நாளில் அங்கும் இங்கும் ஓடித்திருந்து 4 பௌத்த பீடங்களின் தலைகளை அனுரகுமார திசாநாயக்கா சந்தித்து பேசியமை ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியாக மாறியுள்ளது. இதனால் தான் இன்று இந்த விடயம் ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் கோட்டோவியங்களாக வந்திருக்கின்றன. அன்று இன்று என வெளியிடப்பட்ட இந்த கார்ட்டூனில் அன்று என்ற தலைப்பில் மஹிந்த ராஜபக்ஷ பூத்தட்டு ஒன்றை காவியபடி விகாரைக்கு செல்வதை சித்தரிக்கும் படம் உள்ளது. அதேபோல இன்று என்ற தலைப்பில் அனுரகுமார திசாநாயக்கா அதே பூத்தட்டுடன் விகாரைக்கு செல்லும் படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ராஜபக்ஷக்கள் எப்படி தமக்குரிய ஆதரவு உள்ளூரில் குறையும் போது பௌத்தத்தை தூக்கி பிடித்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல இப்போது அனுரகுமார திசாநாயக்காவும் செய்வதான கருத்தியலை சித்தரிக்கும் கச்சிதமான கோட்டோவியமாக இந்த ஓவியம் இன்று பளிச்சிடுகின்றது. அனுரவின் நேற்றைய பௌத்த வீட சந்திப்புகளுக்கு முன்னர் தையட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை குறித்து வடக்கில் உள்ள 2 முக்கியமான தலைகள் ஒரு முக்கிய எதிர்வினைகளை செய்திருந்தன. அதாவது தையட்டி திஸ்ஸ விகாரை தமிழர்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் என்பதை வடக்கில் உள்ள நைனாதீவு நாக விகாரையின் விகாராதிபதியும் அதேபோல யாழ்ப்பாண நாக விகாரையின் விகாராதிபதியும் சொல்லியிருந்தனர். அதிலும் தையட்டி காணி விடுவிப்புக்கு போராட்டமே சிறந்த வழியென குறிப்பிடும் நைனாதீவு விகாராதிபதி இந்த விடயத்தில் அனுர அரசாங்கத்தின் இழுத்தடிப்புக்கும் விசனத்தை தெரிவித்தார். இதனால் நேற்று தான் நடத்திய பௌத்த வீட தலைகளுடனான சந்திப்பின் போது அனுர தையட்டி விடயத்தையும் தொட்டுக்கொண்டாரா என்பது துல்லியமாக தெரியவில்லை. இந்த விடயத்தை அனுரகுமார திசாநாயக்கா தொட்டுக்கொண்டாரோ இல்லையோ, நாளை ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் ஒரு அறவழி எதிர்ப்பு போராட்டம் ஊடாக தையட்டியில் இந்த விடயம் தொடப்பட போகின்றது. அதுவும் நாளை துருது போயா தினத்தை இலங்கை பௌத்தர்கள் கடைபிடிக்கும் நாளில் திட்டமிடப்பட்ட இந்த போராட்டம் இன்னொரு முக்கியமான குறியீட்டையும் சொல்லிக் கொள்கின்றது. ஏனெனில் இதே துருது முழு நிலவு நாளில், அதாவது போயா நாளில் தான் புத்தர் இலங்கைக்கு முதன்முறையாக சென்று இலங்கையில் போரிட்ட பழங்குடி தலைகளை அவர் சமாதானம் செய்ய வைத்ததாகவும் இலங்கையை பௌத்தத்தின் கோட்டையாக மாற்றிய முக்கிய நாளாக ஜனவரி மாதத்தின் முதல் போயா தினத்தை சிங்கள பௌத்தர்கள் நினைவூட்டி கொள்ளும் பின்னணியில்தான் அதே நாளில் தமிழர்கள் தமது நிலங்களில் பௌத்தத்தின் பெயரால் எழுப்பப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட போவதொரு செய்தி. கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு பூரணி தினத்திலும், அதாவது போயா தினத்திலும் கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மட்டுமே சொற்ப அளவில் தையட்டியில் போராட்டங்களை நடத்திய நிலையில் நாளைய போராட்டத்தில் மத தலைவர்கள், குடிசார் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்புகளையும் பங்கெடுக்க வடக்கின் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் அழைப்பு விடுத்திருப்பது தெரிகின்றது. இதே நாளில் பிரித்தானியா பிரதமரின் நம்பர் 10 வதிவிடத்துக்கு அருகிலேயும் பிற்பகல் 2 மணியளவில் நாளை ஒரு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அன்று தையட்டி விகாரைக்கு அருகில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமி உட்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் இந்த போராட்டத்தை நடத்திய 11 பேருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குக்கு மல்லாக நீதிமன்றம் புதிய அழைப்பாணை ஒன்றை அனுப்பிய நிலையிலும் நாளை இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ட்ரிங் ஆஃப் 5 மர்டர்ஸ் என்ற ஒரு முக்கியமான குறியீட்டை அனைத்துலக அரங்கில் கொண்ட திருமலை பச்சைக்குருதி படுகொலைகளுக்கு இன்று 20ஆம் ஆண்டு கடக்கின்றது. வழமையாகவே இந்த நாள் அண்மிக்கும் போது இதனை செய்தி வீச்சுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளும் குரலுக்குரிய வைத்தியர் மனோகரனும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் லண்டனில் மரணமடைந்திருந்தார். தனது புதல்வனான ரஜீகரையும் இந்த பச்சைக்குருதி படுகொலையில் இழந்த வைத்தியர் மனோகரன் இந்த படுகொலைக்கு நீதி கிட்டப்படுவதை காணாமலேயே தனது மரணத்தை பெற்றிருக்கின்றார். அதேபோல அவரது மனைவியும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் மரணமடைந்திருந்தார். தமிழர்களின் தரப்பிலிருந்து தெற்கை நோக்கி இவ்வாறான சுட்டு விரல்கள் நீட்டப்படும் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் மகேரட்ட அல்லது எனது நாடு என்று அர்த்தப்படுத்தப்படும் குடிசார் அமைப்பின் ஆர்வலர் என தன்னை தானே அடையாளப்படுத்தும் சஞ்சய் மகாவித்த மீண்டும் தமிழரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை உரசியிருப்பது தெரிகின்றது. ஏற்கனவே கடந்த ஜூலை மாதத்தில் ஸ்ரீதரனுக்கு எதிராக அவர் வழங்கிய சொத்து குவிப்பு முறையீட்டுக்கு பதிலடி வழங்கிய ஸ்ரீதரன் குறித்த ஆர்வலர் சுமத்திய குற்றச்சாட்டுக்களை மறுத்ததுடன் எந்த ஒரு விசாரணைக்கும் தான் தயார் என கூறிய நிலையில் அதே சஞ்சய் மகாவத்த நேற்றும் ஸ்ரீதரனை குறிவைத்து தனது பழைய 70 மில்லியன் கையூட்டு புகாரை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாக தெரிகின்றது.
பூநகரி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் ஒன்றின் சூரிய சக்தி திட்டத்தில் ஸ்ரீதரனுக்கு இந்த மில்லியன் கணக்கான கையூட்டு வழங்கப்பட்டதாக அவர் திருப்ப கூறும் நிலையில் திருப்ப ஸ்ரீதரனும் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வரும் நிலையில் நேற்று மீண்டும் சஞ்சய் மகாவத்தாவால் இந்த விடயத்தில் தூசு தட்டப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. ஆனால் ஸ்ரீதரன் எம்பியின் நிலைப்பாடோ இந்த விடயத்தில் மாறவில்லை. அவர் இப்போதும் ஆதாரங்கள் இருந்தால் இந்த விடயத்தை நிரூபிக்குமாறு சவால் விடுக்கின்றார். ஆனால் ஆதாரங்கள் இதுவரை முறையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் குற்றச்சாட்டுகள் மட்டும் அவர் மீது தொடுக்கப்படுகின்றன. எனினும் இதே ஸ்ரீதரன் துல்லியமாக விடை சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரியான கேர்னல் ராஜசிங்கவை ஜனாதிபதியின் கணக்காளர் நாயகமாக, அதாவது ஸ்ரீலங்காவின் ஆடிட்டர் ஜெனரலாக நியமிக்க அனுரதரப்பு முன்வைத்த திட்டத்திற்கு ஸ்ரீதரன் அரசாங்கத்துடன் இணைந்து ஆதரவாக நின்றதான விடயத்தின் மீதான விமர்சனங்கள் இன்னும் அவரை விட்டு அகலவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு புத்தர் முதலாக பயணம் செய்ததாக கருதப்படும் துருது போயாதினம் நாளை கடக்கும் பின்னணியில் இந்திய போயாதினத்தை மையப்படுத்தி தையிட்டி போராட்டத்தை ஒழுங்கு செய்த நிலையில் இன்று தையிட்டி பகுதிக்கு நைனை நாகதீப விகாராதிபதியும் சில பௌத்த முகங்களும் சென்று அங்கு இந்த பிரச்சனை குறித்து கலந்து ஆய்வுகளை நடத்தியுள்ளனர். குறிப்பாக காணி உரிமையாளர்களுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். நாளை தமிழர்கள் இந்த இடத்தில் போராடுவதற்கு முன்னர் தையிட்டி விகாராதிபதியுடன் சேர்த்து நைனை விகாராதிபதியின் இந்த நகர்வு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆயினும் இந்த போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறலாம் எனத்தான் தெரிகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், சுவிட்சர்லாந்தில் 40 பேருக்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்து 115 பேரை காயமடைய வைத்த பெரும் துன்பியல் தீ விபத்து அந்த நாட்டை முழுமையாக உலுக்கியுள்ளது. கிரான்ஸ் மொண்டனாவில் பனிச்சறுக்கு விளையாட்டு இடத்தில் புத்தாண்டின் இடம்பெற்ற இந்த அவலத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்த நேற்று இந்த இடத்தில் மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். பலியானவர்களில் அதிகமானோர் இளையோர்களாக இருக்கின்றனர். பலியானவர்களை அடையாளம் காண நாட்களாகும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பிரான்ஸை சேர்ந்த 8 இளையோர் காணாமல் போயுள்ளனர். சிலர் காயமடைந்துள்ளனர். நேற்று முன்தினமிருந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட தீ விபத்துக்குரிய உண்மையான காரணங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. எனினும் அறிவியல் ரீதியாக உள்ள முக்கிய கோட்பாடான ஃப்ளாஷ் ஓவர் எனப்படும் அந்த அறிவியல் ரீதியான காரணங்கள் தான் இப்போது கூறப்படுகின்றன. குறித்த அறையில் சூடான வாயு மேலே எழுந்து கூரைக்கு உயர்ந்து சுவர்களில் பரவும் போது இந்த ஃப்ளாஷ் ஓவர் எனப்படும் இடத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் எரியக்கூடிய நிலையும் அவற்றின் எரிவற்றி நிலை உயரக்கூடிய நிலைமையுமே இந்த தீ விபத்துக்கு காரணம் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஃப்ளாஷ் ஓவர் நிலையால் வெப்பநிலை இந்த இடத்தில் 1000 பாகை ஃபாரன்ஹீட் வரை உயரும் என்பதால் தீயணைப்பு படை வீரர்கள் அணியும் உடைகூட இதில் தப்பிக்கொள்ளாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஷாம்பெயின் போத்தில்கள் அடுக்கி வைக்கப்பட்ட இடத்திலிருந்த பூந்திரிகள், அதாவது ஸ்பார்க்லர்ஸ் எனப்படும் பூந்திரிகள் பற்றி கொண்டதை அடுத்து அனைத்து பொருட்களும் மிக விரைவாக அடுத்தடுத்து தீப்பிடித்து முழு அறையும் ஏறக்குறைய 1000 பாகை ஃபாரன்ஹீட்டால் சூழப்பட்டு தீ மிக பாரிய அளவில் எழுந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனினும் அதிகாரிகள் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து புலனாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அநேகமாக இந்த அறிவியல் கோட்பாட்டு தான் இந்த தீவிரத்திற்கு காரணம் என முடிவு செய்யப்படும் என தெரிகின்றது. ஏனென்றால் இந்த தீவிரத்துக்கு பயங்கரவாத காரணம் இல்லை என ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.